ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். நம் தலைகளை சொல்லுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே அருமையான மகன் ரஞ்சித், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வேதாம கல்லூரி முடித்து அருமையான மகனுக்கு குன்னூர் பகுதியிலே தேவ சபையிலே புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று குன்னூர் பகுதியிலே நியமித்திருக்கிறார்கள். அதனாலே இந்த அருமையான மகனுக்கு நம்ம குன்னூரில் ஒரு வீடை பார்த்து, ஸ்தோத்திரம், அருமையான நம்ம சுரேஷ் பிரதருடைய தம்பி ராஜேஷ் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு அடுத்தது ஒரு 2 வீடு தள்ளி ஒரு வீடு பார்த்து 5,000 ரூபா வாடகை, 15,000 ரூபா அட்வான்ஸு அதை கொடுத்து அந்த மகனுக்கு அந்த இடத்துல வீடு பார்த்து அங்கே தேவ சபை சொல்லி நாம் வைத்திருக்கிறோம். அதனாலே இந்த மகனுக்காக உங்கள் ஊழியத்தில் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ ஆத்துமாக்கள் இல்லை, புதிய ஊழியம். அந்த மகன் அங்கே இருக்கிற ஆத்துமாக்களை சந்தித்து என்ன செய்வார்கள், அந்த சபை எங்கே நடத்தணுமோ அந்த மகனுக்கு அதுக்கான காரியங்கள் செய்யப்படும். அந்த ஒய்எம்சியில் தான் கேட்கலான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு இருக்கிற இடத்துல ஜனங்களோடு ஜனங்களாய் பழகி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பாருங்கள். அந்த ஓனரம்மா போய் நாங்கள் போன உடனே சொன்னாங்க, சாமி இங்கெல்லாம் ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணிடக்கூடாதும்மா. ஒன்றும் ஜெபம் பண்ண மாட்டோமா, இங்கே வந்து குடியிருப்பாப்பில் அந்த மகன் அங்கே உளிக்கல் வந்துடுவார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, தைரியமாக இருங்கம்மா. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா வந்து, சாமி பக்கத்தில் உனக்காய் ஜெபம் பண்ணுங்க சாமி, பக்கத்து வீட்டுக்காரனுக்காய் ஜெபம் பண்ணுங்க சாமி. அவங்க கன்னடியர், அந்த ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி பக்கத்து வீடு, அது சொத்து பிரச்சனை. அப்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை, என்ன அந்த யாரோ அந்த ஒரு அம்மா கன்னடத்தில் ஏதோ கேட்டாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, இது மென்டல் மாதிரி வளருதேன்னு. இங்கே ஒருத்தர் அவர் சொல்லுவார் தெரியுமா, இலைய அட்டியில் ஒருத்தர், அந்த மாதிரி அந்த அம்மா பேசிட்டு இருந்துச்சு. அப்போது நான் சொன்னேன், அம்மா அவங்க பேச மாட்டாங்கம்மா, நாங்கள் வந்துட்டோம்ல, அவங்க வாயை ஆண்டவர் கட்டிடுவார், அமைதியாக இருங்கன்னு சொல்லி. ரஞ்சித்துக்கிட்ட கேட்டால் அவங்க எதுன்னு பேசுகிறாங்களான்னு, மூச்சே விடுறதில்ல, ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அந்த அம்மாவும் வீட்டு ஓனர் அம்மாவும் எங்கேயோ சர்ச்சுக்கு போனவங்களாம், போயிட்டு இருந்தாங்களாம். நான் சொன்னேன், அன்பால் அவங்களே சொல்லணும், எப்பா நீ வந்த பின்னாடி, நீ ஜெபம் பண்ண பின்னாடி எனக்கு நல்லதாக இருக்குப்பா. அல்லேலூயா. அதனாலே ஆத்துமாக்களை சந்தித்து அந்த இடத்துல இந்த மகன் ஊழியத்தை செய்வார். அந்த மகனுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நம்மளால் முடிந்த உதவிகளை அந்த மகனுடைய ஊழியத்தில் நாம் என்ன செய்வோம். அந்த மகன் வந்து கூடலூர் ராஜன், அருமையான ராஜன் பாஸ்டர் மெர்சிஸ்ட் இருக்காங்களே, அவங்க தங்கச்சி வீட்டுக்காரருடைய சர்ச்சில் தான் இந்த மகன் பிலீவராக இருந்தாப்புல. கூடலூரில் அவங்க இருக்காங்க. இன்றைக்கி கூட இந்த புதிய ஊழியத்தை போட்டிருக்காங்க. அந்த மகனுக்கு ஒரு தகப்பனார் இருக்காங்க. அவங்க அம்மா இல்லையாருன்ட்டு அம்மா இல்லை, அவங்க தங்கச்சி இருக்காப்புல. அவங்க அப்பா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி முடியாது அப்படின்னு சொல்லி கம்பல்சரி டயாலிஸ் பண்ண, இல்லைன்னு பிழைக்க மாட்டான்னு சொல்லி அவர் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி டயாலிஸ் இல்லாமல் இன்றைக்கி நல்லா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ராஜன் பாஸ் சொன்னார், அவருக்காய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம். அவர்களும் ஜெபித்தார்கள், உபவாசம் போட்டு அவரும் ஜெபித்தார். இன்றைக்கி டயாலிஸ் இல்லாமல் கர்த்தர் சுகமாய் அவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க அப்பா தான் நல்ல சாட்சி. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். சரிங்களா? நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். பார்க்காம, நானே பார்க்க மாட்டேன், பாருங்களேன், சொல்ல போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். மறுபடியும் சொல்லுவோமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே அப்படியாய் நமக்கு செய்வதற்காய், சபைக்கு செய்வதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் சொல்லுங்க. சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் சொல்லுங்க. பார்க்காம சொல்லி பழகுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்களுக்கு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்தார். கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றி போட்டார். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பெருக பண்ணுவார்னு சொல்லுங்க. அவங்களுக்கு பெருக பண்ணுகிறாரோ இல்லையோ, உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அல்லேலூயா சொல்லுவோம். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க,
போன வாரத்தில் பார்த்தோம். எல்லா சோர்வுக்கு பின்னாடியும் யார் இருக்கான்னா பிசாசு இருக்கிறான். எல்லா சோர்வுகளுக்கும் பின்னாடி யார் இருக்காங்க? பிசாசு இருக்கிறான். நம்மை சோர்ந்து போக செய்ய வேண்டியது அவனுடைய வேலை. எல்லா சோர்வுகளுக்கும் பின்னாடி யார் இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். அப்போ ஆனால் நம்ம பார்த்தோம். ஆனால் நாம் இங்கே ஒரு 3 நபர்களை இந்த வேதத்தில் பார்க்குறோம். அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு 3 பாயிண்ட்டுகளை நம்ம வேகமாக என்ன செய்ய போகிறோம்? 12:30க்கு நம்ம முடிக்க போகிறோம். அப்போ அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 நபர்கள் இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நான் சொன்னேன், எந்த வசனத்தை தியானித்தாலும் முன்னாடி வசனத்தையும் பின்னாடி வசனத்தையும் படிங்க. ஏதோ ஒன்றை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாதுங்க? பேசக்கூடாது. எல்லாவற்றிலும் முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் என்ன சொன்னாலும் முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். ஒரு சாட்சியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2-3 சாட்சி தான் காரியத்தை உறுதிப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு சாட்சி என்ன செய்யக்கூடாதுங்க? ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. சரிங்களா? நிறைய வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது பாருங்க, இந்த கால் கழுவுகிற அனுபவம் யோவான் புஸ்தகத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுல இல்லை, மார்க்ல இல்லை, லூக்கால இல்லை, யோவான்ல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஏன் அதை எழுதுகிறான்னா, அதை எழுதின யோவான் சீசன். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி இப்படி செய்தார் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அந்த சம்பவத்தை உள்ளே கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் அடிமை. சரிங்களா? அடோனாய் என்றால் எஜமான். அடோனாய் என்னதுங்க? எஜமான். எஜமானாய் தான் வருவார். எஜமான் அடிமையின் ரூபம் எடுத்து வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அவர் எங்கே அடிமைனா, யூதர்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய எஜமான்களுடைய கால்களை என்ன செய்வாங்க? கழுவுவார்கள். அதுதான் அடிமையினுடைய வேலை. பாதரட்சையை கலற்றி வைத்துவிட்டு எஜமான் உட்கார்ந்த பின்னாடி பாதரட்சையை கலற்றி அவங்களே கழற்றுவாங்க. அதனால தான் சொல்கிறான், யோவான் சொல்கிறான், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு யோவான் சனன் சொல்கிறான். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை கழட்டி வச்சுட்டு தண்ணி எடுத்து என்ன செய்வாங்க? அந்த எஜமானுடைய, அவங்களே கழுவ மாட்டாங்க, எஜமானுடைய காலை கழுவுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இதை எதற்கு செய்தார்னா, எஜமானாகிய நானே இதை செய்தேன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பெரியவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பெரியவன் இல்லை என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அதை செய்தார். சரிங்களா? ஆனால் அருமையான தேவ மக்களே, அது ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களிலே அதை அவர்கள் என்ன செய்யல? கொண்டு வரவில்லை. ஏனென்றால் ரோமர்களுக்கு பயந்து அவர்கள் எப்பொழுதெல்லாம் கூடுறாங்களோ அப்பொழுதெல்லாம் அப்பம் பிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வெளியே பகிரங்கமா அவன் செஞ்சுட்டானா இம்மீடியட்டா அவனை அரெஸ்ட் பண்ணி எங்க போட்டுருவாங்க? உள்ள போட்டுருவாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து செய்தது 11 பேருக்கு, யூதாஸ் காரியத்தையும் சேர்த்து 12 பேர் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளிலே 1000 ஜனங்கள் இருக்கிறார்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ தென்கொரியா சியோலில் ஏஜி சபையில் 10 லட்சம் விசுவாசிகள். எத்தனை லட்சங்க? 10 லட்சம் விசுவாசி. இவங்களை போய் இந்த மாதிரி செய்ப்பானா எவ்வளோ நேரம் ஆகுங்க? செய்ய முடியாது. செய்வது எளிதல்ல. 2வது, அதை இயேசு கிறிஸ்து அதை பஸ்கா அனுசரிக்கும் போது செய்தார். சொல்றது புரிஞ்சுதுங்களா? என்ன செய்தார்? பஸ்கா அனுசரிக்கும் போது செய்தார். பஸ்கா எப்பொழுது அனுசரிக்கணும்? ஆபிப் மாதத்தினுடைய 2வது வாரத்தில். சரிங்களா? இன்றைக்கு நிறைய சர்ச்சில் 2வது வாரத்தில் திருவிருந்து அனுசரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாரத்தில் எடுக்கிறது இல்லை. எப்போ எடுக்கிறாங்க? 2வது வாரத்தில். அது எப்போ? சாயங்காலம். ஏன்? சாயங்காலத்தில் தான் பஸ்காவை அனுசரித்தாங்க. புரிஞ்சுதுங்களா? இவர்கள் எல்லாருமே யூதர்கள். இவர்கள் யாருங்க? யூதர்கள். யூதர்கள் என்ன பண்ணணும்? ஆண்கள் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். 2வது வாரம் சாயந்தர திருவிருந்து இருக்கிறாள் என்ன செய்யணுங்க? முஸ்லீம் மாதிரி சுன்னத்து பண்ணும். ஏன் அப்படின்னா அதுதான் யூதர்களுடைய முறை. அப்போ அவர் பஸ்காவை காலையில் அனுசரிச்சாருன்னா யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ அது யூத முறைமை.
அப்போ அவர்கள் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அப்புறம் சரிங்களா, அவங்க கசப்பு கீரையோட அப்பத்தை எடுத்து என்ன செய்யணும்? பிக்கணும். அப்போ இது யூதர்கள் செய்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் இதை செய்யவில்லை. அப்போஸ்தலர்கள் கூடி வரும்போதெல்லாம் அப்பம் பிட்டார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எப்பொழுதெல்லாம் சீசர்கள், அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம், 12 மணிக்காக இருக்கலாம், மதியம், எப்போ அவங்க கூடுறாங்களோ அப்போவெல்லாம் கிறிஸ்துவை நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. நம்ம வார வாரம் நினைவு கூறலாம், வார வாரம் டெய்லி நினைவு கூறலாம். சரிங்களா? டெய்லியும் என்ன செய்யலாம்? நினைவு கூறலாம், வார வாரம் நினைவு கூறலாம். ஆனால் நம்ம ஏன் மாதத்தில் ஒரு தடவை வச்சுக்கிறோன்னா, அடி நமக்கு பலமாக கிடச்சிடும். சரிங்களா? என்னது? அடி என்ன செஞ்சிடும்? பலமாக கிடச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, பாருங்கள், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவனுடைய பிரசங்கம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா, அபாத்திரமாய் பாஜனம் பண்ணால் என்ன கிடைக்குமா? வியாதிப்பட்டாங்க, செத்துட்டாங்க. அப்போ நம்மளும் வார வாரம் வாங்கி சாப்பிட்டு அபாத்திரமாக சாப்பிட்டு பாஸ்டர் பார்க்கவா போகிறாரு? நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறது பாஸ்டர் பார்க்கவா போகிறாரு? நம்ம பண்ணுற ஃப்ராடுகளை பாஸ்டர் பார்க்கவா போகிறாருன்ட்டு போனான்னா பாஸ்டருக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்ற நமக்கு வந்துடும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதனால் என்னென்னா, கர்த்தருடைய அப்பத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அபாத்திரமாக என்ன செய்யக்கூடாது? போஜனமான பண்ணக்கூடாது. ராஜ்குமார் 5 மாதம் வரல. 5 மாதமா 4 மாதமா? 4 மாதம் வரல. போன மாதம் அவன் திருவிருந்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதானே. ஐயா, அவன் 4 மாதம் எடுக்கல, எந்த மாதம் அவனுக்கு வேண்டாயா? ஒழுக்கமாக சர்ச்சுக்கு வட்டி அப்புறம் கொடுக்கலாம். ஒரு பக்கம் பாராட்ட வேண்டியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அபாத்திரமாக என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? போஜனபானம் பண்ணிடக்கூடாது. அப்போது இத்தனை காரியங்கள் இருக்கிறது இதில். சாதாரண அப்போ என்னென்னா, ஏதோ ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாதுங்க? நாம் பேசக்கூடாது. எந்த வசனத்தை பேசினாலும் முன்னாடி வசனத்தை பார்க்கணும், பின்னாடி வசனத்தை பார்க்கணும். ஒட்டுமொத்த வேதத்தையும் அலசி பார்த்து அந்த வசனத்தை நாம் தியானித்தால் நமக்குள் குழப்பம் வராது. அல்லேலூயா. பிசாசு என்ன செய்ய மாட்டான்? நம்மளை குழப்ப மாட்டான். நான் தான் சொல்லிட்டேன், எல்லாவற்றுக்கும் பின்னாடி எங்கே இருக்கிறான்? பிசாசு என்ன செய்கிறான்? இருக்கிறான். சரிங்களா? அப்போது இதில் 3 நபர்களை நாம் பார்க்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இதில் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் யாருங்க? சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் யாருங்க? கர்த்தர். 2வது சொல்லுகிற தீர்க்கதரிசி. 3வது கேட்கிற ஜனங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். வேதத்தை வசனத்தை வாசித்து தியானிங்க. அழகாக அருமையாக இருக்கும் தியானிச்சிங்கன்னா. ஃபஸ்ட்டு கர்த்தர், 2வது தீர்க்கதரிசி, 3வது ஜனங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எங்கேயோ போன மாதிரி இருக்கா? காடு, மலை, அதில் ஏன்னா அந்த குழந்தைங்க சொல்லணுங்கிறக்காக, அந்த குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் வரணும் இல்லைங்களா? அதனால எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? காடு. அப்போ அந்த நம்ம பிள்ளைங்க உட்காந்துருக்கு முன்னாடி, காடு, ஆறு, மலை. ஏன்னா அவங்க அப்படி தான் என்ன செய்வாங்க? அது அந்த அந்த பிள்ளைகளுக்காக, அந்த டீச்சிங்காக அதை அவங்க என்ன செய்கிறாங்க? பேசுகிறதுக்கு, சொல்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கர்த்தர், 2வது தீர்க்கதரிசி, 3வது ஜனங்கள். ஒரு அளவில் சொல்லுங்களேன். அப்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, கர்த்தர் எல்லாவற்றிலும் பூரணமானவர். ஒரு அளவில் சொல்லுங்களேன். நிறைய வசனங்களை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பார்த்தா பிரசங்கம் போகாது. சோத்திரம். மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை பார்ப்போம். மல்கியா 2:15. ஆவி பரிபூரணமாயிருந்தது. ஒரு அளவில் சொல்லுங்களேன். கர்த்தர் எப்படிங்க? ஆவியில எப்படிப்பட்டவருங்க? பரிபூர்ணமானவர். சரிங்களா? நமக்கு நிறைய ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தெரியாது. நிறைய ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு என்ன செய்யாதுங்க? தெரியாது. ஆனால் கர்த்தர் ஆவியில் எப்படிப்பட்டவருங்களா? பரிபூரணம்
உள்ளவர் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யோபு 37:16, யோபு 37:16 வாசிங்க. யோபு 37:16 வேகமாய். யோபு எங்க இருக்குன்னு தெரியலீங்களா? யோபு 37:16. பூரண ஞானம் உள்ளவர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவருங்களா? பூரண ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் எப்படி இருக்கா? அப்போ தேவன் ஞானத்துல ஃபுல்ஃபில்லா இருக்கிறாரு, கிருபையிலே ஃபுல்ஃபில்ல. சங்கீதம் 86:15 அதே ஒரு பெரிய பிரசங்கங்க. ஒரு சின்ன ஒரு வேர்டு எடுத்தோன்னா அதே என்ன செய்யலாம், அதை பிரித்தா அக்கு வேறு ஆணி வேற பிரித்தா என்னதுங்க, பிச்சு பேன் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நாம் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். பூரண ஞானம் ஃபஸ்ட்டு. யோபு 37:16 பூரண ஞானம். சங்கீதம் 86:15 பூரண கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மல்கியா 2:15 பூரண ஆவி. சரிங்களா? அப்போ தேவன் எல்லாவற்றிலும் பூரணமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். அப்படின்னா ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எம்டி டப்பாஸ் வில் மோர் நாய்ஸஸ். சரிங்களா? எம்டி டப்பாஸ் வில் மோர், அதாவது நிறைஞ்சிருந்தா அது ஆட்டினா சவுண்டு வராது. கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பையன் ஆட்டினா போதும் குடு 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 குடுன்னு அவன் அதுக்குன்னே ஆட்டிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த பழமொழி. அப்போ அப்படின்னா பெரிய பாருங்க, நிறைய சத்தியத்தை அறிந்தவர்கள், நிறைய வசனத்தை அறிந்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அமைதியாக இருப்பாங்க. இந்த அறகுறைய தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சரிங்களா? அது ரொம்ப ஆட்டம் போடும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வால் அளவோட. ஏன் ஆட்டிகிட்டே இருக்கும். மாடு மாதிரி இவ்வளோ நீளம் இருந்துன்னு வச்சுங்களேன், யானை மாதிரி இருந்துச்சுன்னா யானை வால் எவ்வளோ பெருசுங்க, ரொம்ப பெருசு தான். இந்த ஆடு செம்பிளியாடுக்கு பின்னாடி வெள்ளாடுக்கு பின்னாடி போய் நின்று பாருங்க. இப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் நல்லாவே பாருங்கள், அது இப்படின்ட்டே தான் இருக்கும். அதனால தான் அதை பார்த்துட்டே சொன்னான், ஒருவேளை மாட்டு வாள் மாதிரி இருந்தா இப்படி ஸ்ப்ரேயர் பண்ணுனா எப்படி இருக்குங்க? அப்போ என்ன அப்படின்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தேவன் எல்லாவற்றிலும் பூரணமானவர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் பூரணமானவர். அவருக்கு நீங்களும் நானும் ஞானமும் சொல்ல வேண்டியதில்லை, கிருபையும் சொல்ல வேண்டியதில்லை, ஆவியும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் எல்லாவற்றையும் பூரணமாய் படைத்த தேவன். விரலிலே சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் பூரணம். அப்போது அவர் எப்பொழுதுமே சோர்ந்து போகிறது இல்லை. அப்படிதான் வாஸ்தவம். அவர் எப்பொழுதுமே அனாதி தேவன். என்ன செய்யறது இல்லைங்களா? சோர்ந்து போகிறதே இல்லையா? சோத்திரம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். சரிங்களா? அப்போ ரெண்டாவது, ஃபஸ்ட்டு கர்த்தர் சோர்ந்து போகாதவர், பூரண ஞானம் உள்ளவர், பூரண அறிவுள்ளவர். அதனால் அவருக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, ஆண்டவரே இவன் மண்டையை உடைங்க, என்னதுங்க இவன் மண்டையை உடைங்க, அவன் என்ன செய்யுங்க, அவன் கையை உடைங்க, அவன் காலை உடைங்க. அவன் மண்டை உடைக்கிறதும் காலை உடைக்கிறதும் கையை உடைக்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியுங்க சொல்லுங்க? கர்த்தருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு சொன்னது, உனக்கு கொடுத்த வேலை என்ன, பார்த்துட்டு போயிட்டே இரு. யார் மண்டையை உடைக்கணும், யார் மண்டையை உடைக்கக்கூடாது, யாரை உட்கார வைக்கணும், யாரை தூக்கணும், யாரை நிற்க வைக்கணும், யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை உயர்த்தணும், அது எல்லாமே யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். சரிங்களா? யாக்கோபு போய் ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறான், யோசேப்பு சொல்கிறான், இவன் தான் மூத்தவன், இவன் மேலே என்ன செய்யுங்க, வலது கையை வைங்க, இவன் மேலே என்ன செய்யுங்க, இடது கை வைங்க. யாக்கோபு என்ன சொல்கிறான்? யார் மேலே வலது கை வைக்கணும், யார் மேலே இடது கை வைக்கணும்னு எனக்கு தெரியும். என் மகனை யோசேப்பே வாயை மூடிட்டு இருன்னு சொல்கிறார். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது அந்த ஆவியை பெற்ற மனுஷன் யாக்கோபுக்கே தெரியுது வலது கை யார் மேலே வைக்கணும், இடது கை யார் மேலே வைக்கக்கூடாது. அப்போது நம்மை படைத்த ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ யாரை ஆசீர்வதிக்கணும், வலது கை யார் மேலே வைக்கணும், இடது அவருக்கு தெரியுங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேலை?
சோத்திரம். அதை மட்டும் என்னை சேர்த்த சொல்கிறேன். நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம், ஆண்டவரே அவன் டார்ச்சர் தாங்க முடியல, போடுங்க ஆண்டவரை மண்டையில் அப்படிமே. ஆண்டு சொல்லுவேன், அது உன் வேலையா? ஓ நீ சொன்ன நான் மண்டை போட்டு இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்லி ஆண்டவர் போட்டேன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பெரியவரா நம்ம பெரியவங்களா? நம்ம தான் பெரியவங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன வேலைப்பா, உனக்கு என்ன வேலை, கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவன் எல்லாவற்றிலும் பூர்ணமுள்ளவர். அவர் பூர்ணமானவர், அன்பில் பூர்ணமானவர், அறிவில் பூர்ணமானவர், ஞானத்தில் பூர்ணமானவர், கிருபையில் பூர்ணமானவர், ஆவியில் பூர்ணமானவர். சரிங்களா? ஆனால் நம்ம என்னது கிடையாது, பூரணர் கிடையாது. எல்லாவற்றிலும் பூர்ணமானவர், சோர்ந்து போகாதவர். ரெண்டாவது தீர்க்கதரிசி பாருங்க. தீர்க்கதரிசி யார்? இதுலேயே மெசேஜ் முடிஞ்சிருப்போல். தீர்க்கதரிசி யார்? கர்த்தர் சொல்லுகிறத கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் தான் தீர்க்கதரிசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசி கண்ணை மூடிட்டு, நான் இருளை காண்கிறேன், வெளிச்சம் நல்லா இருந்துச்சான். அவர் சொன்னார், இருளை காண்கிறேன். பக்கத்தில் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்குது, எங்கே போய் இருளை காண்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். சரிங்களா? என்ன செய்யறதுங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்சி என்ன செய்யறது, அடிச்சு விடுறது. கர்த்தர் சொல்கிறதில்ல, இவங்க சொல்லிடுறது. சரிங்களா? உங்கள் வீட்டில் 2 படிக்கட்டு தாண்டின உடனே அந்த வீட்டில் எல்லாருமே 2 படிக்கட்டு வச்சுருப்பாங்க. சரிங்க? லாபம் நஷ்டம், லாபம் உள்ள கால் வைக்கணுங்கிறதுக்கு 2 படிக்கட்டு வச்சுருப்பான். வேறு நிறைய படிக்கட்டு கட்ட மாட்டான். இதை தெரிஞ்சுட்டு இவர் எப்படி, ஐயோ பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறாரு, நம்ம வீட்டில் 2 படிக்கட்டுன்னு. சரிங்களா? எல்லா கட்டுறது எந்த மேசன் கட்டினாலும் 2 படிக்கட்டு தான் கட்டுவோம், அதுக்கு மேலே கட்ட மாட்டான். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஏன்னா கர்த்தர் சொல்லாதது என்ன செய்யுதுங்க, கர்த்தர் சொல்லாததை அதாவது ஆண்டவர் சொல்லவே மாட்டார். வெளிப்படுத்தினா நம்ம சொல்லணும், வெளிப்படுத்தலைன்னா அமைதியாக இருக்கணும். வேலையிலே சொல்லுங்களேன். சோத்திரம். கேட்டுறது. இப்போ யாரத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க, அதாவது கேள்விப்பட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறது. ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாத மாதிரி ஆண்டவர் எனக்கு காட்டினார். இது என்ன தீர்க்கதரிசிங்க, பொய் தீர்க்கதரிசி. சரிங்களா? சூழ்நிலையா ஒருத்தர் போய் இந்த ப்ராபஸியெல்லாம் சொன்னால் நிறையா இருக்குது. ஒருத்தர் போய், மகளே கவலைப்படாதே, உனக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண் பிள்ளையை தருவார். சரிங்களா? அந்த அம்மா அப்பா எல்லாரும் முன்னாடி சொன்னால் கேவலப்பட்டுருவார்னு சொல்லலை. தனியாக போய் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, ஐயா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா வயிறை கட்டாதனால 2 பிள்ளைகள் பெற்றுட்டேன், 2மே செசரியன், வெட்டி எடுத்தனால வயிறு நல்லா கட்டினால தொந்தி இப்படி இருக்குயா, நீங்கள் வேறு ஆண் பிள்ளையை கொடுப்பாருன்னு சொல்லிட்டீங்க. சரியா? ஏன் கர்த்தர் சொல்லாதது என்ன செய்யறதுங்க, சொல்கிறது. நமக்கு கர்த்தர் சொன்னாரா, கர்த்தர் சொல்கிறதை சொல்கிறதா உண்மையா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி என்ன செய்கிறாங்க, ப்ராப்பர்சி நிறைய பேர் என்னதுங்க, கண்ணை மூடிட்டு, ஒருத்தர் கண்ணை மூடிட்டு சொல்கிறாரு. என்ன சொன்னார், உங்களுக்குள்ளே ஆவி அனலே அக்னியே இல்லைனார். எனக்குள்ளே அக்னியே இல்லையாம்மா, வந்த புதுசில் என் மேலே அக்னி இருந்துச்சாம்மா, இப்போ எனக்கு அக்னி இல்லையாம்மா. அப்போ நான் யோசித்தேன், வந்த புதுசில் கூட இப்போ அதிகமாக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, வந்த புதுசில் இருக்கிற ஆவியை வளர்ச்சி காட்டில் இப்போ எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. கர்த்தர் சொன்னார், நான் சொல்லலை அவன் சொல்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லலை அவன் சொல்கிறான். இப்படி நிறைய பேர் என்ன செய்வான் தெரியுங்களா, அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன செய்வாங்க, நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தர் சொல்லுவதை சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு கர்த்தர் எல்லாவற்றிலும் பூர்ணமுள்ளவர். சரிங்களா? அவருக்கு நம்ம ஆலோசனையே சொல்ல வேண்டாம். அவர் ஆடுற மாட்டை ஆடிக்கறப்பார், பாடுற மாட்டை பாடிக்கறப்பார். யாரை எப்படி ரசிக்கணுமோ எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவார். அதனால் நம்ம மண்டையை உடைங்க, கையை உடைங்க, காலை உடைங்க, அப்போ தான் சர்ச்சுக்கு வருவாங்கன்னு ஆலோசனை அவருக்கு நாம் சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் புருஷன் சொல்கிறத கேட்க மாட்டாண்டவரே, அவனை போடுங்க ஆண்டவரே, எதையாவது பண்ணுங்க ஆண்டவரே, அப்போ தான் அது நம்ம அவருக்கு சொல்ல வேண்டாம், அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அவர் பூரணம் உள்ளவர். ரெண்டாவது கர்த்தர் எல்லாவற்றிலும் பூர்ணம் உள்ளவர். நம்ம சர்ச்சில் இவ்வளோ இடம் காலியாக இருக்குது, அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பூர்ணம் உள்ளவர். அதற்கான பிரயாசங்களை நாம் எடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஜனங்கள். அடுத்தது என்னங்க, ஜனங்கள். சரிங்களா? அப்போது ஜனங்கள் தீர்க்கதரிசி அப்படின்னா சோத்திரம். தீர்க்கதரிசினா கர்த்தர் சொல்கிறத மட்டும் என்ன செய்யணுங்க, சொல்லணும். நமக்கு வெளிப்பாடு கொடுத்தா சொல்லணும், வெளிப்பாடு கொடுக்கலன்னா சொல்லக்கூடாது. ஒரு நாள்
நான் என்னை பெருமைப்படுத்துவதற்கு நான் சொல்லலை. ஒரு நாள் நான் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் எங்கள் காலேஜில் ஒரு மேடத்தை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினேன். அவங்க பேர் உமா மகேஸ்வரி. சரிங்களா, உமா மகேஸ்வரி. எங்கள் ரூமை தாண்டி தான் அவங்க கடந்து போகணும், ரெஸ்ட் ரூமுக்கு கடந்து போகணும். நான் உட்காந்துருக்குறேன். அவர்கள் சார் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு சொன்னாங்க. அப்போது அன்றைக்கு நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், எலிசா கிட்ட ஒரு பெண் போகாததுக்கு முன்னையே அவள் சூழ்நிலையை கர்த்தர் சொன்னார். இந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை, அந்த சூழ்நிலையை எங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க தானே, சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போது ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார். அவள் திருமண காரியத்தை குறித்து உன்னிடத்தில் கேட்க வருகிறாள், நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த காரியங்களை நான் அவரிடத்தில் கேட்டு நான் உட்காந்துட்டேன். அவங்க பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்படி தான் இங்கே இருக்கும், இப்படி போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வந்தாங்க. வந்த உடனே என் முன்னாடி வந்தாங்க, மேடம் வாங்க அப்படின்னு உட்காந்தாங்க. அவங்க திருமணமாகி வீட்டுக்காரர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாப்புல. ஒரு 2 பெண் பிள்ளைகள். அவர்கள் அமர்ந்தார்கள். நான் அவரிடத்தில் நீங்கள் ஒன்றுமே சொல்லாதீங்க, நான் ஆண்டவர் எனக்கு சொல்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு அது உண்மையாக பொய்யான மட்டும் சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் சொன்னது எனக்கு உண்மையாக இல்லையா, இல்லை நானாக பேசுகிறேனாங்க தெரிஞ்சிருன்னு சொல்லிவிட்டு உங்கள் கல்யாணத்தை குறித்து தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அழுதுட்டாங்க. கல்யாண காரியத்தை குறித்து தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அழுதுட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், உங்கள் அம்மாங்க உங்களை கம்பல் பண்ணுறாங்க, 2 பிள்ளையை வச்சுட்ருக்கிற, நீ இப்படியே வாழ முடியாது, ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. சரி, எப்படி சார் எங்கள் வீட்டில் நடந்து அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரில நான் சொன்னேன், நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சரிங்களா. அன்னாள் என்கிற விதவை திருமணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்து, இந்த 7 வருஷம் 17 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தேன். 24 வருஷத்தில் புருஷன் செத்துட்டான். அதுக்கு அப்போ வேறொரு கல்யாணம் பண்ணல. அவள் இரவும் பகலும் தேவாலயத்தில் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்க, மறுபடியும் அவன் வருவான், உனக்கு இந்த 2 பிள்ளை முக்கியமாக நான் முக்கியமானு கேட்பான். நீங்கள் குழந்தைகளை விட அவன் முக்கியம்னு போனால் இந்த குழந்தை அனாதை ஆயிரும். இந்த 2 பிள்ளைகளை வாலிபர்களாக்கி வளர்த்தி ஆளாக்கி ஆண்டவரை பற்றி சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். உங்கள் புருஷனோடு வாழ்ந்த காலங்கள் உங்களுக்கு போதும். விரலிலே சொல்லுங்களேன். இன்றைக்கும் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆலயத்துக்கு போய் அநேகர் ஆண்டவருக்குள்ளே நடத்தி நல்ல அங்கே அந்த கல்லூரியிலே ஒரு பிரேயர்ஸலை நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் நமக்கு சொல்லும்போது அந்த ஆலோசனைகளை நாம் சொன்னால் அந்த ஆத்துமா பிழைக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்லாததை சொல்லி என்ன செய்யக்கூடாதுங்க, ஜனங்களை குழப்பக்கூடாது. ஆத்துமாக்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, குழப்பக்கூடாது. நல்லாதான் இருப்பாங்க. சோத்திரம். உங்கள் வீட்டுக்காரரு கேரக்டர் கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு உடனே அவர் நல்லா தான் இருந்திருப்பார். இந்த அம்மா என்ன இவர் சும்மா சொல்ல மாட்டார். அப்புறம் குடும்பத்தில் சண்டை ஆரம்பிக்கும். அப்புறம் எலி மருந்து, கொரோனா மருந்து, சரிங்களா, எல்லா மருந்து அப்புறம் என்ன செய்யுங்க, வேலை செய்யும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா. நம்மளா போய் ஒரு குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க, குழப்பத்தை உண்டு பண்ண கூடாது. ஏன் தெரியுமா, தேவன் பேசாததை, தேவன் சொல்லாததை நாம் சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. 3வது ஜனங்கள். 3வது என்னதுங்க, ஜனங்க. மூன்று கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. 5 நிமிஷம் தான் இருக்குது. பிரசங்க நான் எடுத்திருக்கிறேன், 3 பாயிண்ட் எடுத்திருக்கிறேன். பாஸ்டர் இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டு முதல்லையே நகர மாட்டீங்க, 3 பாயிண்ட்டாக போக போகிறீங்க அப்படின்னு. அது என்னமோ நமக்கு அப்படி ஒரு கிஃப்ட்டு விட்டா. ஒரு சிலருக்கு பிரசங்கத்தை கொடுத்தா 10 நிமிஷம். நேற்று ஒருத்தருக்கு ஆராதனை கொடுத்தேன் சாயந்தரம். பார்த்தீங்கன்னா 16க்கே முடிச்சுட்டு அவங்க 4 நிமிஷம் மிச்சம் பண்ணிட்டாங்க ஆராதனையில். சரிங்களா. நம்மளை விட்டா 21 வரையும் நான் ஆராதனை நடத்துவேன். சரிங்களா. அப்போ என்ன அப்படின்னா, தேவன் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நல்லவர். அப்போது வேதத்தை தியானிக்கும் போது வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். 3 கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. சரிங்களா. யோவான் 6:26 வாசிங்க. யோவான் 6:26 வேகமாக.
சரிங்களா? ஒரு கூட்டம் அற்புதத்துக்காக. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இங்கெல்லாம் யாரெல்லாம் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்களேன். அப்போ நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கீங்க. சரிங்களா? ரெண்டாவது கூட்டம், இயேசுநாதர் போன இடத்துலலாம் சாப்பாடு. போன இடத்துலலாம் என்னதுங்க? சாப்பாடு. உங்கள் வீட்டுக்கு ஜபத்துக்கு வருவேன், சாப்பாடு கொடுப்பீங்களா? ஒருத்தர் ஒரு வீட்டில் அவங்க இந்துலேருந்து ரசிக்கப்பட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கணுமாமா. இவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சு பிரியாணி செஞ்சு, முட்டை குருமா செஞ்சு, தயிர் பச்சடி செஞ்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து போட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து தான் ஃபோட்டோ கொடுக்கணும். நீங்கள் எடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகிடும், பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இவருக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு நேராக வாங்கி சாப்பிட வேண்டியது தானே, இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கிட்ட கேட்டாங்க, அந்த அக்கா எங்கிட்ட கேட்டாங்க, என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு. அக்கா, இதெல்லாம் மேட்ரு இல்லை, முடிஞ்சால் நீங்களே எடுத்து போடுங்க, இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஊழியக்காரர் இருப்பாருன்ட்டு நான் சொன்னேன். அவர் போய் என்ன பண்ணார், சோத்திரம் பண்ணி வாங்கிட்டு போய் வச்சிட்டாரு. பாவம், அவருக்கு பிரியாணி போச்சு, முட்டை குருமா போச்சு, தயிர் பச்சடி போச்சு. காணி புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா, போஜனத்துக்காக அல்ல, போஜனத்துக்காக ஒரு கூட்டம் இயேசுவை ஃபாலோ பண்ணது. ஒரு கூட்டம் மட்டும், என்ன வந்தாலும் அவர்தான் என் ரட்சகர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், என்ன வந்தாலும் அவர்தான் என் தெய்வம். என்னை கொன்று போட்டாலும், நான் மரிக்க வேண்டியது இருந்தாலும், இயேசு தேவகுமாரன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இயேசு தேவகுமாரன். எனக்கு அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், நான் பரலோகத்துக்கு போறதற்கு ஒரே வழி இயேசு மட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர், தீர்க்கதரிசி, ஜனங்கள் நீங்களும் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சோத்திரம். அருமையான இளம் ஊழியக்கார தம்பி ரஞ்சித் இருக்காப்புல, சோத்திரம். எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சோத்திரம். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரஞ்சித் மாதிரி இருக்கும்போது, இந்த நேரத்துக்கு போனால், அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அவர் போயிட்டார். இன்றைக்கும் பவானி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், மூத்த ஊழியக்காரர், பேர் சொல்ல மாட்டேன், சரிங்களா? போயிட்டார். போனால் அந்த வீடு பயங்கரமான வள்ளல் வீடு, சரிங்களா? அதனால் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாராம். சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிருங்க ஃபஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு உட்காந்துருக்கிறாரா? சொல்லலை. சரி ஜெபம் பண்ணுவான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இருந்துட்டீங்க, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டை பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டாரு. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு. அடப்பாவே, 1 மணி ஆகி போச்சு. வந்துட்டார். கொடையை மறந்து வச்சுட்டு வந்துட்டார். பாதி தூரம் வந்துட்டார். திரும்பி போனா டேபிளில் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்களாம். நம்ம சிரிக்கிறோம். அவர் அழுதாரா? ஆண்டவரே, இனி நான் இந்த 1 வாய் சாப்பாட்டுக்காக எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீங்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியா கணக்கு சாவேன்னு சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 1 வாய் சாப்பாட்டுக்காக அவர் வெளியே வந்து கொடை எடுத்துகிட்டு வந்து ஒரு அழுக வந்துருச்சா. ஒரு ஊழியக்காரன் சரி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அன்றையிலிருந்து முடிவு பண்ணாராம், நான் இனி 1 வேளை சாப்பாட்டுக்கு எந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவர் முடிவெடுத்த நாளிலிருந்து ஒரு நாளும் ஆண்டவர் அவருக்கு சாப்பாடு கட் பண்ணலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சின்ன தம்பி இருக்காப்புல, ரஞ்சித் இருக்காப்புல, சோத்திரம். நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என் தேவையில்லை, இந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், அந்த வீட்டுக்கு போனால் டீ கிடைக்கும், அந்த வீட்டுக்கு போனோம் இல்லை, நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நிற்போம். நம்மளை அழைத்தவர் கர்த்தர், அவர் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது 3 கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறேன். அப்போது எல்லா சோர்வுகளுக்கும் பின்னாடி பிசாசு இருக்கிறார், சரிங்களா? அப்போ 3 விதமான சோர்வுகள் நமக்கு வாழ்க்கையில், நம் வேதத்தில் பல சோர்வுகள் இருந்தாலும் 3 விதமான சோர்வுகள். வேகமாக எழுதிக்கிங்களே, நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு வேளை ரஞ்சித் வந்தானா அடுத்த வாரத்தில் அவனுக்கு பிரசங்கம் கொடுத்துருவேன், சரிங்களா? இனி வருகிற நாட்கள் அப்படி தான் நம்ம இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்வோம், நம்ம பூஸ்ட் பண்ணுவோம். அருமையான பெஞ்சமின் பிரதர் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. கோயம்புத்தூர் போனால் 2 நல்ல கார்ட்லெஸ் மைக், ஏன்னா அவர் தான் அதை நடத்த போகிறார், பாட போகிறாரு. கொயர் டீம் அவர் தான் ஃபார்ம் பண்ண போகிறாரு, சரிங்களா? நாம் செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் ஒரு 5 நிமிஷத்தில் 3 பாயிண்ட்டு
முடிக்கல, சொல்ல போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிக்க வேண்டாம், நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் பார்த்துருவோம். யேசபேலின் மூலமாக எலியாவுக்கு சோறு உண்டாக்குற சம்பவம் தான் அந்த சம்பவம். சரிங்களா? யேசபேலின் மூலம் அவனுக்கு என்ன செய்யுங்க? சரி, வாசிச்சா கொஞ்சம் அதில் ஏதோ சோறு வருதா? நீங்கள் பிரசங்கம் எடுக்கும்போது, தம்பிக்குன்னு சொல்கிறேன், பிரசங்கம் எடுக்கும்போது சோர்ந்துன்னா அடுத்த பிரசங்கத்தில் வார்த்தையில் என்ன வரணுங்க? சோர்வு வரணும். சரிங்களா? சோர்வு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் எடுக்கக்கூடாது. வாசிங்களேன். ஆ 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 அப்போ இப்போ அவன் என்ன பண்ணிட்டாங்க? சோர்ந்து போய் அங்கே படுத்து கொண்டான். அப்போ சோர்வு யார் மூலம் வருகிறதுனா, யேசபேலின் மூலமாக எலியாவுக்கு சோர்வு வந்தது. தீயவர்கள் மூலமாக சோர்வை உண்டாக்குகிறார். சரிங்களா? எப்படிங்க? தீயவர்கள் மூலமாக சோர்வு உண்டாகிறது. தீயவர்கள் மூலமாக சோர்வு நமக்கு உண்டாகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அப்ப பிசாசு எப்படி சோர்வை கொண்டு வர்றா? தீயவர்கள் மூலமாக, தீமை செய்கிறவர்கள் மூலமாக சோர்வை கொண்டு வருகிறான். அதை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அப்போ தீயவர்கள் மூலமாக சோர்வு உண்டாகிறது. சரிங்களா? யோபு புஸ்தகம் 19வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. யோபு 19:27. ஆ ஆ ஆ இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. யோபு சோர்ந்து போனானா? எதின் நிமித்தம்? எதின் நிமித்தம்? சரிங்களா? எனக்கு அவர் நன்மை செய்வார், என் வியாதியை மாற்றுவார், என் பலவீனத்தை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார் அப்படின்னு அவன் உள்ளந்திரியங்கள் என்ன செய்கிறதுங்க? வாஞ்சையா எதிர்பார்க்கிறது. ஆனால் என்ன செய்யல? நடக்கலை. ஆனால் என்ன செய்யலை? நடக்கலை. அப்போ யோபு என்ன செஞ்சான்? சோர்ந்து போனான். அப்போ வியாதி பலவீனங்கள் மூலமாக நமக்கு சோர்வு வருகிறது. சரிங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மை தானே? வியாதி பலவீனங்கள் மூலமாக நமக்கு என்ன வருதுங்க? என்னடா நம்மளும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், என்ன செய்ய மாட்டேங்குது? வியாதி மாற மாட்டேங்குது, பலவீனம் மாற மாட்டேங்குது. அப்போ எனக்கே கேள்வி, இயேசுநாதர் இருக்கிறாரா இல்லையா? நான் ஒருத்தருக்காய் ஜெபம் பண்ணேன், பைக்கில் போயிட்டு இருந்தாப்புல, யாரும் நல்லா கேட்காதீங்க, இங்கேருந்து பார்த்துட்டே ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், இவருக்காக எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி ஜெபத்தை கேட்டிருந்தேன், இந்த ஆள் சர்ச்சுக்கு வந்துடுவார், என்ன வரலையே, பைக்கிலே தான் போயிட்டுருக்கிறாருன்னு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையா? கேட்டார். அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? அப்போ நம்ம ஜெபத் இல்லை, கர்த்தர் ஒரு காலத்தை வச்சுருப்பார், கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நம்ம வியாதி பலவீனங்கள் நிமித்தம் சோர்வு உண்டாகிறது. சரிங்களா? அடுத்தது எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் ஆ ஆ ஆ ஆ உபத்திரவங்களினால் சோர்வு. சரிங்களா? தீயவர்கள் மூலமாக சோர்வு. சரிங்களா? தீயவர்கள் மூலமாக சோர்வு உண்டாகிறது, வியாதி பலவீனங்கள் மூலமாக சோர்வு உண்டாகிறது, உபத்திரவங்கள் மூலமாக சோர்வு உண்டாகிறது. இந்த 3 சோர்வுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். புரிஞ்சுதுங்களா? இந்த 3 சோர்வுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? எல்லா சோர்வுகளையும் நமக்கு கொண்டு வருவது பிசாசு. ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சோர்ந்து போகிறது இல்லை, நாம் சோர்ந்து போகிறோம். நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் பல பிரச்சனைகளை சொன்னாலும் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். சரிங்களா? பிசாசு இருக்கிறான். அவர்களுடைய சோர்வுகளை தேவன் நீக்கினாரா என்பதை வருகிற நாட்களை தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு சோர்வு, 2வது யோபுக்கு சோர்வு, 3வது நீங்க சொன்னா
நீங்க தான் வேத வசனத்தில் தேறினவர்கள். மூன்றாவது யாருக்கு சோர்வு? எபேசியர்ல வாசிச்சோமே 3:13 சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு எலியாவுக்கு சோர்வு, ரெண்டாவது யோபுக்கு சோர்வு, மூன்றாவது சொல்லுங்களேன். வசனத்தை வாசிங்க. நான் மறுபடியும் அப்புறம் பிரசங்கம் ஃபஸ்ட்டுன்னு தொடங்கணும். வாசிங்க. நீங்க சோர்ந்து போறீங்கன்னா ஏன் உபத்திரவத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போறீங்க? சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ இது யாருக்கு சோர்வுனா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாப்புல, என்னுடைய உபத்திரவத்து நிமித்தம் உங்களுக்கு என்ன வரக்கூடாது. அப்போ எனக்கு உபத்திரவம் வராம சோர்வு வராம இருந்தாதா உங்களுக்கு உபத்திரவம் சோர்வு என்ன செய்யாது, வராது. ஒரு அளவு சொல்லுங்களேன், புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா இப்போ நான் ஊழியத்துக்கு போறேங்க. ஊழியத்துக்கு போன இடத்துல என்ன அடிச்சிட்டாங்க, சரியான அடி. அடுத்து ரஞ்சித் முன்னாடி வரான், என்ன நடிப்பான், ஐயோ பாசிட்டிவ் போட்டு தாக்கிட்டாங்களா, நம்ம இன்னும் என்ன செய்யக்கூடாது. அவனுக்கு சோறு வந்துடுமா வராதா? அப்போ பவுலுக்கு சோறு வந்துட்டா அடுத்து என்ன செஞ்சிடும். அதனால தான் பவுல் சொல்றாரு, எனக்கு வருகிற உபத்திரவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அப்போ உபத்திரவங்களினால என்னதுங்க, சோர்வு. சரிங்களா? அப்போ அதுதான் ஆட்களை பார்த்தாரு எலியா, யோபு, பவுல். வசனத்தை பார்த்தாலும் தீயவர்களால பலவீனம் சோர்வு, வியாதி பலவீனங்களால சோர்வு, உபத்திரவங்களாலே சோர்வு. ஆனால் இவைகள் எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒரு நாளும் சோர்ந்து போவது இல்லவே இல்லை. அவர் சோர்ந்து போகவே மாட்டார், சோர்ந்து போவதே இல்லை. அதனால நிச்சயமாய் நம்முடைய சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, நிச்சயம் எழுதி வச்சுக்கங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமேன். ஸ்தோத்திரம். தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.